ஹாய் செல்லக்குட்டீஸ், வாழ்க வளமுடன். நான் நேற்றுலேருந்து ஒரு புக் படிக்கிறேன்னு சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அது என்னென்னா அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை. ஸோ அந்த முதல் அத்தியாயத்தில் அந்த ஆத்தர் ஒரு காரியத்தை குறிப்பிட்டிருந்தார். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு தொடுதலாக இருந்தது. என்னென்னா, சாவின் விளிம்பில் சென்றதை விட மலை போன்ற கடன்கள் மோசமானது. ஆமாங்க, அவர் 2000 ஆண்டு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டை சந்தித்து தெய்வாதீனமாக அதுலேருந்து தப்பிச்சிட்றாரு. அப்போ செத்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வரும்போது அவருக்கு சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப அன்பு, பாசம், நேசம் காட்டி அவரை உயிர் பிழைக்க வச்சிடுறாங்க. சரிங்களா? அதே ஒரு மனிதர் 2007ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடந்த ஒரு பொருளாதார நெருக்கடியில் ரொம்ப கிட்டத்தட்ட $4,25,000 மதிப்புள்ள கடன்கள் அவருக்கு வந்துடுது. அந்த கடன்கள் தான் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நினச்சி பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எது மோசம்னு கேட்டால் நமக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டு, நமக்கு நடந்த கெட்டது நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த ஆத்தர் கடன்கள் மோசமானதுன்னு சொல்கிறாரு. ஆமாங்க, ஒரு வேளை நம்ம உடம்பு சரியில்லாமல் இருந்தால் நம்மளை சுற்றி பார்த்துக்கிறதுக்கு யாராவது 4 பேர் இருப்பாங்க. ஆனால் கடனுன்னு ஒன்று வந்துட்டால் அந்த கடனை தீர்க்கறதுக்கு நமக்கு நாம தாங்க முயற்சி எடுக்கணும். வேறு யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஸோ கடன்கள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய ஒரு உயிர்கொல்லி, ஒரு எலும்புருக்கி. ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் நான் நைட்டு தூங்க போகும்போது ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸ்பெஷலி போன கடன்களுக்காக நான் சொல்ல போகிறேன். நீங்களும் உங்கள் கடன்களுக்காக போன சொல்லுங்கள். உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடன் அமௌண்ட் எழுதி வச்சுட்டு, மை டியர் டெப்ஸ், மை டியர் கடன், ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கடன்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போன சொல்லுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் ஏன் நான் போன சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னா, நம்மளை ஆழ்ந்த அந்த நம்மளுடைய ஆழ்மனதில் இருக்கிற இந்த வார்த்தைகள் நம்மளே அறியாமல் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இதுவரை செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா தவறுகளையும் சரியாக்கி நம்மளுக்கான ஒரு நல்ல பாதையை நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி தயவு செஞ்சு நீங்கள் இதை செய்யுங்க செல்லக்குட்டீஸ். இன்றைக்கி நைட்டில் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி முடிஞ்சால் அதிகாலையில் எழுந்துருங்க. இவர் அதிகாலையில் எழுந்து என்னென்ன பண்ணாருங்கிறத ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சொல்லிகிட்ருக்காரு. நான் ஒவ்வொரு நாள் படிச்சுட்டு அதில் எனக்கு பிடிச்ச கருத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனமாக இருக்குமோ அதை சொல்கிறேன். சரிங்களா? வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். குட் நைட். ஹேவ் அ கிரேட் நைட்.